10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 3வது பாடம் இயற்கணிதம். எடுத்துக்காட்டு 3.12 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். பின் வருவனவற்றிற்கு மீ போ மா காண்க. சப்டிவிஷன் 1 8x⁴ y⁴2, 48x⁴2 y⁴4. சப்டிவிஷன் 2 5x - 10 5x² - 20. சப்டிவிஷன் 3 x⁴ - 1 x² - 2x + 1. சப்டிவிஷன் 4 x⁴ - 27 x - 3 the whole square x² - 9. அதாவது இங்கே ஒரு 4 சப்டிவிஷனில் பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்துருக்காங்க. இதோட மீ போ மா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீ போ மானா மீ சிறு பொது மடங்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கிற பல்லுறுப்புக்கோவைகளை காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தி அதில் வர்ற அடுக்கு எந்த அடுக்கு பெருசாக இருக்கோ அதை எழுதணும். சரியாப்பா? கண்டுபிடிப்போமா? தீர்வு சப்டிவிஷன் 1 8x⁴ y⁴2. இப்போது மாறிகள்லாம் பவரில் அப்படியே வந்துருச்சு. இதை ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த நம்பரை மட்டும் காரணிப்படுத்தணும். 8 காரணிப்படுத்தணும்னா டானா ஊத்தல் போட்டோம்னா 4 2 8, பழையபடி 2ஆல் ஊற்றோம்னா 2 4, பழையபடி 2ஆல் ஊற்றோம்னா 1 2. அப்போ 2⁻3ன்னு வரும். சரியா? அந்த 2⁻3 இங்கே எழுதிடணும். அப்புறம் x⁴ y⁴2 அப்படியே எழுதிடணும். சரியாப்பா? அதுக்கடுத்து 48 காரணிப்படுத்தணும். 48 2ஆல் வகுத்தீங்கன்னா 24 கிடைக்கும். பழையபடி 2ஆல் வகுத்தீங்கன்னா 12 கிடைக்கும். பழையபடி 2ஆல் வகுத்தா 6 கிடைக்கும். பழையபடி 2ஆல் வகுத்தா 3 கிடைக்கும். 3ஆல் வகுத்தா 1 கிடைக்கும். சரியா? இப்போ 2⁻4ம் 3⁻1ம் கிடைக்கிது. அப்படி தானப்பா? அதை இங்கே எழுதணும். 2⁻4 × 3⁻1. பழையபடி இங்கே இருக்கிற x⁴2வையும் y⁴4ஐயும் இங்கே எழுதிக்கணும். x⁴2 y⁴4. சரியா? இப்போ ஒன்றுனா பார்க்கணும். எந்த அடுக்கு பெருசாக இருக்கோ அந்த அடுக்கை எழுதணும். இப்போ 2 பார்க்குறீங்க. 2ல் எது பவர் கூட இருக்குது? 2 பவர் 4 தான் கூட இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எழுதிடுறோம். இன்ட்டு அதுக்கடுத்து நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். 3⁻1 இருக்குது. இங்கே 3 இல்லவே இல்லை. அதனால் 3⁻1 தான் பெருசு. அதை எழுதிக்கிறோம். இன்ட்டு 3⁻1. அதுக்கப்புறமா மாறியை பார்க்குறோம். x⁴ இருக்குது. இங்கே x⁴2 இருக்குது. அப்போ x⁴4 தான் பெருசு. அப்போ இன்ட்டு x⁴4ன்னு எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்த மாறியை பார்க்குறோம். y⁴2ன்னு இருக்குது. y⁴4ன்னு இருக்குது. y⁴4 தான் பெருசு. அதனால் இன்ட்டு y⁴4. சரியா? இப்போது 2⁻4 2 4 தடவை போட்டு பெருக்கணும். அப்படி தானப்பா? 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16. அப்போ 16 எழுதிக்கிறோம். 3⁻1ன்னா 3 தான். இன்ட்டு 3. அதுக்கப்புறம் x⁴ y⁴4. 16 3ஆல் பெருக்கினீங்கன்னா 3 18, மிச்சம் 1, 1 3 3 1 4, 48. அப்போ 48 x⁴ y⁴4. 8x⁴ y⁴2 48x⁴2 y⁴4 மீ போமா 48x⁴ y⁴4. ஓகேவா? இப்போ ரெண்டாவது கணக்கு பார்க்குறோம். 5x - 10 5x² - 20. ஃபஸ்ட்டு 5x - 10 காரணிப்படுத்தணும். இதில் எது பொதுவாக இருக்குன்னு பாருங்கள். 5 பொதுவாக வெளியே எடுக்கலாமா? வெளியே எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் வந்துடும். மைனஸ் 5 எதால் பெருக்குனா 10 கிடைக்கும்? 2ஆல் பெருக்கணும். அப்போ 2ன்னு வரும். சரியாப்பா? இப்போ 5x² - 20. இதில் எதை பொதுவாக வெளியே எடுக்கலான்னா 5 வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே மிச்சம் என்னப்பா இருக்குது? x² இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே x² போட்டுடுறீங்க. மைனஸ் 5 எதால் பெருக்குனா 20 கிடைக்கும்? 4ஆல் பெருக்குனா 20 கிடைக்கும். அப்போ x² - 4. இதை எப்படிப்பா எழுதலாம்? 5 × x² - 2² எழுதலாமா?
இப்போது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா எப்படி விரிச்சு எழுதுவோம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படி தானே எழுதுவோம். அப்போ 5 அப்படியே எழுதிடுறீங்க. இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ்ன்னு இருக்குது, பிக்கு பதிலாக 2ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. சரியா? இப்போ மீ போமா கண்டுபிடிக்கணும். இந்த காரணியிலிருந்தும் இந்த காரணியிலிருந்தும் கண்டுபிடிக்கணும். 5 பவர் 1 தான் இருக்குது, இங்கேயும் 5 பவர் 1 தான் இருக்குது. அப்போ 5 எடுத்துக்கிறோம். எக்ஸ் மைனஸ் 2 இங்கே பவரில் 1 தான் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2 பவரில் ஒரு தடவை தான் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 எழுதிக்கிறோம். இங்கே அதுக்கடுத்து ஒன்றுமே இல்லை, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, அதை இங்கே எடுத்துக்கிறோம். 1 தான் இருக்குது, அதுதான் பெருசு, அதனால் அதை எடுத்துக்கிறோம். சரியா? மீ போமா என்ன கிடைக்கும்? 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ 5x மைனஸ் 10, 5x ஸ்கொயர் மைனஸ் 20 மீ போமா 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அடுத்து சப்டிவிஷன் 3 பாருங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் பவர் 2 மைனஸ் 2x ப்ளஸ் 1. இதை காரணிப்படுத்தணும். சரியா? ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எடுத்துக்கிறோம். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 2 த ஹோல் பவர் 2ன்னு பிரிக்கலாமா? அப்போ அதை இங்கே எழுதிக்கிறோம். மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 1னாலும் 1 ஸ்கொயர்னாலும் 1 தானே. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை விரிச்சு எழுதுனா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு வரும். இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. சரியா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே எழுதிக்கிறீங்க. சரியா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பழையபடி பிரித்து எழுதலாம். இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குப்பா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ விரிச்சு எழுதுனா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். சரியா? காரணிப்படுத்தி முடிச்சாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? அதுக்கு அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 காரணிப்படுத்தணும். இதை எப்படி காரணிப்படுத்தணும்னா ஐ மாதிரி போட்டு நம்ம காரணிப்படுத்துவோம்ல, அப்படி காரணிப்படுத்தணும். இப்போ ஐ மாதிரி போட்டிங்க. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் கேள்வி என்ன இருக்குது? 1 இருக்குது. மாறிலி உறுப்பு என்ன இருக்குது? 1 இருக்குது. 1 இன்ட்டு 1 1, அதை ஐயில் மேலே போட்டுடுறோம். எக்ஸோட கேள்வி என்னப்பா இருக்குது? மைனஸ் 2 இருக்குது, அதை கீழே போட்டுரும். 2 உறுப்பை பெருக்குனா ப்ளஸ் 1 கிடைக்கணும், கூட்டினாலோ கழிச்சாலோ மைனஸ் 2 கிடைக்கணும். சரியா? இப்போது 1 இன்ட்டு 1ன்னு போட்டால் 1 கிடைக்கும். அப்போ இங்கே மைனஸ் 2 கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? 2லையுமே மைனஸ் 1 போடணும். மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1ன்னு போடணும். சரியா? இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயரை மட்டும் விட்டுட்டு பை எக்ஸ்னு போட்டுடுறோம். போட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 2 தடவை இருக்கிறனால எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு நம்ம எழுதிக்கிறோம். சரியா? இப்போ மீப்போமா எதுக்கு கண்டுபிடிக்கணும்? இதுக்கும் இதுக்கும் மீப்போமா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கீழே இருக்கா? இல்லை. அப்போ இதுதான் பெருசு, அதை எழுதிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. எக்ஸ் ப்ளஸ் 1 கீழே இருக்கா? இல்லை. அதனால் எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் அப்படியே எழுதிடுறோம். அதுக்கடுத்து எக்ஸ் மைனஸ் 1. இங்கே எக்ஸ் மைனஸ் 1 பவரில் 1 தான் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 1 பவரில் 2 இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 த பவர் 2. இப்போ என்ன கிடைக்குது? மீப்போமா என்னப்பா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஆன்சர் எழுதுனா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 மீ போமா ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு
எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அதுக்கடுத்து 4வது கணக்கு என்னன்னு பார்க்குறோம். இங்கே 3 கோவைகள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 27, எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ன்னு கொடுத்துருக்காங்க. அதை இங்கே எழுதி காரணிப்படுத்தணும். சரியாப்பா? ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 27, எக்ஸ் கியூபாக அப்படியே எழுதிக்கிறீங்க, மைனஸ் போட்டுடுறோம். 27 3 × 3 9, 9 × 3 27, அப்போ 3 பவர் 3ன்னு எழுதணும். சரியா? எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குப்பா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மேட்டில் இருக்கா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப்பை விரித்து எழுதுனீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 3 இருக்குது. எழுதலாமா? எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 3 ஸ்கொயர். இப்போ எக்ஸ் மைனஸ் 3 அப்படியே எழுதிடுறீங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 3 ஸ்கொயருக்கு பதிலாக 3 × 3ன்னு போட்டு 9ன்னு எழுதிடுறோம். சரியா? அதுக்கு அடுத்தது எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இது காரணிப்படுத்தியே இருக்குது, அதனால் அப்படியே எழுதிடுறோம். எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிடுறீங்க, மைனஸ் போட்டுறீங்க. 9ஐ எப்படி பிரிக்கலாம்? 3 ஸ்கொயர்னு பிரிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குப்பா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை விரித்து எழுதுனீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 3 இருக்குது. அப்போ விரித்து எழுதி பார்ப்போமா? எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. சரியா? இப்போது மீப்போமா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லைன் எடுக்கணும், இது எடுக்கணும், இது எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 எடுக்கிறோம். இங்கே எக்ஸ் மைனஸ் 3 பவர் 1 தான் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 3 பவர் 2 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. அப்போ என்ன எழுதணும்? எக்ஸ் மைனஸ் 3 பவர் 2. அதுக்கடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 9 தடவை தான் இருக்குது, இதுதான் பெருசு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 9. சரியா? அடுத்தது இங்கே எதுவும் இல்லை, இங்கே மிச்சம் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 3 மட்டும் இருக்குது, அதையும் எழுதிக்கணும். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. இதுதான் மீப்போவா. சரியாப்பா? இங்கே கீழே எழுதியிருக்காங்க பாருங்கள். மீப்போமா = எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 9, எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ ஆன்சர் எடுத்து எழுதணும். எக்ஸ் கியூப் மைனஸ் 27, எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ன் மீப்போமா எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேவா? கணக்கில் கொடுத்துருந்தா 4 கணக்குக்கும் மீப்போமா கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.